வணக்கம். இன்றும் பல முக்கிய செய்திகளுடன் பல விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசலாம் என்று வந்திருக்கின்றோம். அதாவது இலங்கை, யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு கிழக்கு சர்வதேச ரீதியாக பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இவற்றினுடைய முக்கியமான செய்திகளை பற்றி நாங்கள் உங்களுடன் பேசலாம் என்று வந்திருக்கின்றோம். யாழில் காணாமல் போன ஒரு சிறுவன் பொதுமக்கள் உதவியை நாடும் பெற்றோர் காணாமல் போன ஒரு சிறுவன் சம்பந்தமாக ஒரு 17 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போயிருக்கின்றார். இது சம்பந்தமாக போலீசாரிடம் முறையிட்டிருக்கின்றார்கள். பொதுமக்களிடமும் அந்த சிறுவன் எங்கேயாவது கண்டிருந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்துமாறு ஒரு உருக்கமான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள். 17 வயது மதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் காணாமல் போயிருக்கிறதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. எனவே யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக கருதப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் 17 வயதான தனது மகனை காணவில்லை என்று சொல்லி தாயார் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய சானா சயோசியன் எனும் தனது மகனை காணவில்லை என்று சொல்லி குறித்த தாய் கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு சென்ற நிலையில் இதுவரை அவர் வீடு திரும்பவில்லை என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கின்றது. எனவே தாயார் இது சம்பந்தமாக தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். எங்காவது கண்டால் அந்த 17 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனை எங்காவது நீங்கள் கண்டால் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்துமாறு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். எனவே யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மைய காலத்தில் பகுதியில் ஒரு சிறுவனுடன் காணாமல் போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. வவுனியா பல்கலைக்கழக மாணவன் திடீர் சுவையினமுற்று இறந்திருக்கின்றார். எனவே இதற்கு பின்னால் பல காரணங்கள் இருப்பதாக பெற்றோர்கள் சந்தேகிக்கப்படுகின்றார்கள். இந்த வவுனியா பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவன் இறந்திருக்கின்றார். எனவே இந்த சம்பவத்திற்கு பின்னால் பகுடிவதை தான் காரணம் என்று சொல்லி பெற்றோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அனுராதபுர பகுதியைச் சேர்ந்ததான் இந்த மாணவன் அனுராதபுர பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவன் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எனவே பெற்றோர்கள் சந்தேகத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். வவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தின் 1ஆம் ஆண்டு மாணவன் ஒருவர் திடீரென மரணம் அடைந்திருக்கின்றார். பகுடிவதை காரணமாகவே குறித்த மாணவன் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இந்த இளைஞன் கடந்த வெள்ளிக்கிழமை இவ்வாறு திடீரென உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த இளைஞன் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்றார். மேலும் மரணத்திற்கான சரியான காரணம் பிரேத பரிசோதனைக்கு விசாரணைகளின் பிறகுதான் வெளிப்படுத்தலாம் என்று சொல்லி போலீசார் கூறுகின்றார்கள். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை புவர்சங்குள போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இது சம்பந்தமாக பெற்றோர் தரப்பில் இந்த மாணவன் கடந்த சில நாட்களாக பகுடிவதைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இதன் காரணமாகத்தான் அந்த மாணவன் இறந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. நடப்பாண்டில் இதுவரை 40 கோடி ரூபாய்க்கு அதிகமான போதைப் பொருட்களை மீட்டதாக கடற்படை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே 40 கோடிக்கு கூடுதலான போதைப் பொருட்கள் கடற்பகுதியாக வந்ததாகவும் அந்த கடற்பகுதியில் மீட்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே ஏனைய வழிகளில் வந்த இந்த போதைப் பொருட்கள் பற்றிய கணிப்பீடுகள் இதில் உள்ளடக்கப்படவில்லை. இது கடற்பகுதியால் வந்த போதைப் பொருட்கள், அதுவும் மீட்ட போதைப் பொருட்கள், மீட்காமல் உள்ளுக்கு வந்த போதைப் பொருட்களின் கணக்கு இதில் உள்ளடக்கப்படவில்லை. நடப்பாண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 40,000 கோடி ரூபாய்க்கு அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்திருக்கின்றது. இதன்போது 54,870 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இதில் 5,267 கிலோகிராம் கேரளா கஞ்சா என்று சொல்லியும் 839 கிலோகிராம் கொரோயின் என்று சொல்லியும் 2,038 கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஐஸ் போதை என்று சொல்லியும் 33,000 கிலோகிராம் காசில்ஸ் என்கின்ற அந்த போதைப் பொருள் என்று சொல்லியும் அத்துடன் 16,83,691 போதை வில்லைகளும் கடற்படையினரால் இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இது கடற்பகுதியால் கடத்தப்பட்ட போதைப் பொருட்களினுடைய கணிப்பீடுகளாகத்தான் மட்டும் கருதப்படுகின்றது. நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் தமிழர்களுக்கு நீதியை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் மொக்னமரா ஒரு அறிவுறுத்தியிருக்கின்றார். இது இலங்கை அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் ஊடாக தமிழர்களுக்கு நீதியை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் மொக்னமரா வலியுறுத்தி உள்ளார். அண்மையில் நடைபெற்று முடிந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தீர்மானத்தின் ஊடாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டுள்ள ஆணையை காலநீடிப்பு செய்யும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது.
இது தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அவர், இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகள் மேம்படுத்தல் என்னும் தீர்மானத்தின் ஊடாக முன்னேற்றங்கள் அடையப்பட்டாலும் அதனூடாக தமிழ்ச் சமூகத்துக்கு பாதுகாப்பு மற்றும் நீதியை உறுதிப்படுத்துவதற்கு ஆதரவளிக்கக்கூடிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கின்றார். உயர்தர பரீட்சையை முன்னிட்டு 7ஆம் தேதியுடன் பாடசாலைகளுக்கு விடுமுறை. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு எதிர்வரும் 7ஆம் தேதியுடன் நாடளாவிய ரீதியில் சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. காப்போத உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் நாளை நள்ளிரவு 12 மணி முதல் உயர்தர மாணவர்களுக்கான கருத்தரங்குகள், செயலமர்வுகள், மேலதிக வகுப்புகள் மற்றும் தனியார் வகுப்புகள் உள்ளிட்ட அனைத்தும் பரீட்சை நிறைவடையும் வரை தடை செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது. எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் பரீட்சைகள் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் ஆரம்பமாகும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. எனவே எதிர்வரும் 8ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. கந்தரோடையில் பொலிஸ் நிலையத்துக்கு அதாவது நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்துவதற்காக போதைப்பொருளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளியை கொண்டு வருகின்ற சமயத்தில் கந்தரோடை பகுதியில் தப்பி ஓடி இருக்கிறார் அந்த போலீஸ்காரருக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு தப்பி ஓடி இருக்கின்றார். எனவே இந்த நிலையில் 2 போலீசார்கள் பதவி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. உடன் கைதான சந்தேக நபர் தப்பியோடிய சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வடமாகாண சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபர் திலக் தனபால இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 4 கொரோயினுடன் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 4 மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். பின்னர் பிரதான சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மன்று அதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றது. எனவே தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நேற்று முன்தினம் மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்றிருந்த வேளை சந்தேக நபர் தப்பிச் சென்றிருக்கின்றார். இந்த நிலையில் சம்பவத்தின் போது கடமையில் இருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நேற்று பணியிடை நீக்கம் வழங்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மூங்கிலாற்றில் கஞ்சாவுடன் இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மூங்கிலாற்றில் கஞ்சாவுடன் 24 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து வாள்கள் 2 மீட்கப்பட்டுள்ளது. எனவே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட அந்த இளைஞரிடமிருந்து 2 வாள்கள் மீட்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூங்கிலாறு வீட்டில் கஞ்சா விற்பனை இடம்பெற்று வருவதாக புதுக்குடியிருப்பு விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து விசேட சோதனை நடவடிக்கை ஒன்றை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இதனுடன் தொடர்புடைய 24 வயது இளைஞன் ஒருவரையும் போலீசார் கைதிருக்கின்றார். குறித்த இளைஞனுக்கு ஏற்கனவே கஞ்சா தொடர்பான வழக்குகள் இருப்பதாகவும் ஆரம்ப விசாரணைகள் தெரியப்படுந்துள்ளது. இந்த இளைஞரை கைது செய்கின்ற போது அந்த வீட்டில் 2 வாள்களும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். கசிப்பு உற்பத்தி நிலையம் கிளிநொச்சியில் முற்றுகை. போலீஸ் அதிரடி படையினரை தாக்கியதாக 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கசிப்பு உற்பத்தி நிலையத்தை போய் அந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தினுடைய அந்த கசிப்பு பொருட்களை மீட்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போலீஸ் அதிரடி படையினர் மீது அந்த கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்கள் தாக்குதல் மேற்கொண்டதாகவும் அந்த தாக்குதலின் விளைவாக பல போலீசார் காயமடைந்ததாகவும் இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய 7 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. கிளிநொச்சியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் நேற்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது போலீஸ் விசேட அதிரடி படையினரை தாக்கிய குற்றச்சாட்டில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருங்காலிக்காட்டில் நேற்று கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைத்த போது போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இருவரை தாக்கிவிட்டு தப்பியோடிய முற்பட்ட 7 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 7 பேர் சேர்ந்தான் இந்த கசிப்பு உற்பத்தி குழியை நடுக்காட்டில் வைத்திருந்திருக்கிறார்கள். தாக்குதலுக்குள்ளான 2 அதிரடிப்படை வீரர்களும் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். சம்பவம் நடைபெற்ற இடத்தை உதவி போலீஸ் அத்தியட்சர் சகாரா குலசேகர உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். சம்பவம் தொடர்பாக ராமநாதம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஐஸ் போதையுடன் யாழ்ப்பாணம் ஆறுகால் மடத்தை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் ஆறுகால் மடத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஐஸ் போதை ஒன்றுடன் ஆறுகால் மடம் பகுதியில் 3.5 கிராம் ஐஸ் போதை பொருளுடன் 29 வயது இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவல்களின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது.
சட்டவிரோத மணல் அகழ்வு 2 உளவு இயந்திரங்கள் அரியாலையில் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் சட்டவிரோதமான மணல் அகழ்வில் ஈடுபட்ட 2 உளவு இயந்திரங்கள் நேற்று யாழ்ப்பாணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீஸ் அரியாலை பகுதியில் நடத்திய சுற்றுக்காவல் நடவடிக்கையின் போது போலீசாரின் வருகையைக் கண்டு சந்தேக நபர்கள் தப்பியோடிய நிலையில் அவர்கள் அந்த மணலை ஏற்றிய இரண்டு உளவு இயந்திரங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற இன்னொரு செய்தியில் உங்களிடம் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூடி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள்.